இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் நினைத்த காரியம் நன்றாக நடந்து முடிந்து விட்டது என்றால் ஒரு வகையில் நமக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. நாம் எதிர்பார்த்த ஒன்று நடைபெறாமல் போகிற போது ஐயோ இது நடக்கவில்லையே என்ற ஆதங்கம் நமது மன நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறது. நடைபெறாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு நமது மன நிம்மதியை இழப்பதை விடுத்து எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ நம்மை பயிற்றுவித்தால் நமது வாழ்வு நலமானதாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். நமது வாழ்வின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சி நம்மில் குடிகொண்டால் தானே நாம் வளமாக வாழ முடியும். அந்த மகிழ்ச்சியே நம்மிடம் இல்லாமல் போய்விட்டால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? எனவே தேவையில்லாதவைகளை நினைத்து கவலைப்படுவதை விட நம்மிடம் உள்ளதை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை மகிழ்வின் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கையில் நாம் அனைவரும் தேடும் ஒரு காரியம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது என்று கேட்டால் நம் அனைவருக்குமான பதில் வேறுபடும் என்பதில் மாற்றமில்லை. நம்மில் சிலர் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். இன்னும் சிலர் என் கனவுகள் நிஜமானால் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்வதுண்டு. இன்னும் ஒரு சிலர் மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்வார்களானால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம் மனதில் இருக்கிறது என்பதை நம்மில் பலர் உணர்வதில்லை. சந்தோஷம் என்பது ஒரு நாள் வரக்கூடியது அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் மேகலா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். கடின உழைப்பும் நேர்மையும் கொண்டவள் அவள். அவளிடமிருந்த மிகப்பெரிய செல்வம் மகிழ்ச்சி. அவள் எப்போதும் சிரித்தபடியே வேலை செய்வாள். பணம் குறைந்தாலும் வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி உள்ளே இருந்தால்தான் வெளியில் ஒளி வரும் என்று நம்புவாள். ஒரு நாள் அவர்களின் கிராமத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. கடும் வறட்சி, கிணறுகள் வற்றின. மக்கள் கவலையுடன் தண்ணீர் தேடிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் பயத்தில் மூழ்கிவிட்டார்கள். ஆனால் மேகலா மட்டும் மனம் உடையவில்லை. கவலைப்படாதீர்கள், நாம் ஒன்றாக முயற்சி செய்தால் வழி கண்டுபிடிக்கலாம் என்று சிரித்தபடி எல்லோருக்கும் உற்சாகம் தந்தாள். அவளுடன் சிலர் சேர்ந்து கிராமத்தின் வடக்கு பகுதியில் ஒரு பழைய மலை குகையை சுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பழங்காலத்தில் தண்ணீர் இருந்ததாக எனது தாத்தா சொன்னார் என்று நம்பிக்கையுடன் கூறினாள். முதலில் யாரும் நம்பவில்லை. இது பயனில்லை மேகலா என்று பலர் சொன்னார்கள். ஆனால் அவளின் மகிழ்ச்சியும் உற்சாகமும் எல்லோருக்கும் ஊக்கம் தந்தது. 3 நாட்களுக்கு பிறகு அந்த குகையின் அடியில் ஒரு சிறிய ஊற்று கசிந்து வரத் தொடங்கியது. முழு கிராமமும் மகிழ்ச்சி அடைந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய தண்ணீர் மூலமாக அது மாறியது. அதை பார்த்த மேகலா சிரித்தபடி இது நம் ஊரின் நம்பிக்கையின் பயிர்தான். மகிழ்ச்சி இருந்தால் மனம் உடையது, முயற்சி நின்று விடாது என்றாள். அந்த நாளிலிருந்து மக்கள் மேகலாவை மகிழ்ச்சியின் விளக்கு என்று புகழ்ந்தனர். ஏனெனில் அவள் கற்றுக் கொடுத்த பாடம் மகிழ்ச்சி என்றால் துன்பம் இல்லாதது அல்ல, மாறாக துன்பத்திலும் சிரிக்கத் தெரிந்த மனம்தான் என்பது. நாமும் நம்மிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென்.
இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 3, 4 மற்றும் 6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து நண்பர்களை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை எனக் கூறும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை, குடிக்கவுமில்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதன் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழவும் உண்மையின் தூதுவர்களாக நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும்.
மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 12 புனித குவாதலூப் அன்னை திருவிழா. தாய் திருச்சபை புனித குவாதலூப் அன்னை திருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது. வடக்கு அமெரிக்காவிலுள்ள மெக்சிகோ பகுதியில் அமைந்துள்ள டெப்பியக் மலைப்பகுதியில் கிபி 1531 எளிய மனிதரான யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்தார் புனித மரியன்னை. அன்னையின் காட்சியினைக் கண்ட யுவான் டியேகோ ஒன்றும் புரியாமல் நிற்க, அன்னை டியேகோவிடம், நான் தான் கன்னி மரியா, நமக்கு உயிரை தந்தவரும் வானத்தையும் பூமியையும் படைத்தவருமான ஒரே கடவுளின் தாய் என்று தன்னை வெளிப்படுத்தினார். டெப்பியக் மலைப்பகுதியில் யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை அவரிடம் தான் காட்சி அளித்த இடத்தில் ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு தன்னிடம் ஜெபிக்கின்ற மக்களின் வேதனைகளையும் துன்பங்களையும் நீக்குவேன் என்று வாக்களித்தார். அன்னையின் காட்சியினைக் கண்ட யுவான் டியேகோ மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமேரஹாவிடம் தெரிவிக்க, இதனை நம்ப மறுத்த ஆயர் மரியன்னையிடமிருந்து ஏதேனும் அடையாளச் சான்று பெற்று வந்தால் நம்புவதாக கூறினார். கிபி 1531 டிசம்பர் 12 ஆயர் இல்லத்திற்குச் சென்ற யுவான் டியேகோ ஆயர் முன்பு மரியன்னை அளித்த மலர்களை கொடுப்பதற்கு தன் மேலாடையினை அவிழ்க்க, அவர் ஆடையில் புனித மரியன்னை ஆயருக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் காட்சி அளித்தார். அன்னையின் காட்சியினைக் கண்ட ஆயர் முழந்தாளிட்டு அன்னையினை போற்றி புகழ, மரியன்னை காட்சி அளித்த டெப்பியக் மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித குவாதலூப் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித மரியன்னை யுவான் டியேகோ பயன்படுத்திய மேலாடையில் காட்சி அளித்த தினமான டிசம்பர் 12 திரு அவை புனித குவாதலூப் அன்னை திருநாளாக அறிவித்தது. புனித குவாதலூப் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித குவாதலூப் அன்னை நம்மையும் நம் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளுக்காக பரிந்து பேசும்படி ஜெபிப்போம்.
நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்களால் இயன்ற வரைக்கும் மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். செல்ல தீரன்